வெல்கம் டு ராஜூஸ் ஈஸி மேத். ஃபஸ்ட் வீடியோவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி பார்த்தோம். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த செகண்ட் வீடியோவில் ரிலேஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.2வையும் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல் பாதியையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிலேஷன்ஸ் செட் ஏ பி அப்படின்னு ரெண்டு செட் எடுத்துக்கிட்டோம். ஏங்கிற செட்டில் 1 2 3 4 5 அப்படிங்கிற எலமெண்ட்ஸும் பிங்கிற செட்டில் ஏபிசிடி அப்படிங்கிற எலமெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதை ரிலேட் பண்ண போகிறோம். 1க்கு ஏவையும் 2க்கு சிவையும் 4க்கு டியும் 5க்கு பியும் ரிலேட் பண்ணியிருக்கேன். இங்கே 3 அப்படிங்கிறத மட்டும் நான் ரிலேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். புரியுதா? 3யை மட்டும் எது கூடயும் ரிலேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டொமைன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். டொமைன்னா ஃபஸ்ட்டு செட்டில் எது இதெல்லாம் மேப் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் இங்கே டொமைன். 1 2 4 5 மட்டும்தான். ஏன்னா 3 நம்ம இது கூட ரிலேட் பண்ணலை. ஓகே, கோடொமைன் அப்படிங்கிறது செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ஏபிசிடி அப்படிங்கிற எல்லா எலிமெண்ட்ஸும். ரேஞ்ச் அப்படிங்கிறது அந்த கோடொமைனில் எதெல்லாம் மேப் ஆகிருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வரணும். இங்கே ஆல்ரெடி எல்லா எலிமெண்ட்ஸுமே மேப் ஆகிருக்கிறதுனால எல்லா எலிமெண்ட்ஸுமே ரேஞ்சிலையும் வருது. கோடொமைனும் ரேஞ்சும் இங்கே ஈக்குவலாக இருக்குது இந்த செட்டில். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமா? செட் ஏங்கிறதுல 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குது. பிங்கிற செட்டில் ஏபிசி அப்படின்னு மட்டும் இருக்குது. ரிலேட் பண்ண போகிறோம். 1க்கு ஏவையும் 2க்கு பியையும் 3க்கு ஏவையும் 4க்கு பி 5க்கு பி இப்படி ரிலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை இங்கே மேப் ஆகாமல் விட்டுருக்கா, பேர் பண்ணாமல் விட்டுருக்கோமா? எல்லாமே பேர் பண்ணியிருக்கோம். அப்போது டொமைன் அப்படின்னா 1 2 3 4 5 எல்லாமே தானே வரும். பாருங்கள், கோடொமைன் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் செட் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏபிசி மூணுமே இருக்குது. ரேஞ்ச் அப்படின்னா இங்கே மேப் ஆனது மட்டும் ஏபி அது மட்டும்தான் மேப் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெண்டையும். ஓகே, இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, சம்ஸ்குள்ளே போகலாமா? நேற்று வரைக்கும் 10 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ 11வது கொஷின். நான் ஒவ்வொரு சாப்டருக்கும் அந்த கண்டினியூட்டி நம்பர் தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? கொஷின் நம்பர் 11. த ஏரோ டயக்ராம் ஷோஸ், ஏரோ டயக்ராம் இங்கே இருக்குது. Arrow diagram shows a relationship between the sets P and Q. இந்த P, Q அப்படிங்கிறதுக்கான ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். 5க்கு 3யும் 6க்கு 4ம் 7க்கு 5ம் 8க்கு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட் த ரிலேஷன் இன் செட் பில்ட் அப் ஃபார்ம். அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம். அடுத்து வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். சரி, பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணலாமா? இந்த 5ஐ விட 2 கம்மியாக இருக்குது இங்கே, 6ஐ விட 2 கம்மியாக இருக்குது இங்கே, 7ஓட 2 கம்மியாக இருக்குது இங்கே. இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். கரெக்டாக? ஓகே, இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா இது ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, இப்போது செட் பில்டர் ஃபார்முக்குள்ளே போகலாம். செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ன்னு சொன்னோம் இல்லையா? அப்போது எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற அந்த பேர் எடுத்துக்கிட்டு எக்ஸ் கமா ஒய் வேர் ஒய் ஈக்குவல் டு இது எப்படி இருக்குது? இதை விட 2 கம்மியாக இருக்கா? அப்போ எக்ஸ் மைனஸ் 2, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 வேர் எக்ஸ் அப்படிங்கிறது பியில் இருக்கிறனால எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு கியூ அப்படின்னு எடுத்துருக்கு. ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர் ஆர்டர் பாஸ் மாதிரியே தான்ப்பா. 5,3 6,4 7,5 எழுதியிருக்கோமா? செட் பேக்குள்ளே இது எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்? டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன்னா இந்த பி அப்படிங்கிற செட்டுக்குள்ளே எதெல்லாம் நமக்கு மேப் ஆகிருக்கோ அது மட்டும்தானே. 5 6 7 மட்டும்தான். 5 6 7 டொமைன் ஆஃப் ஆர். ரேஞ்ச் இங்கே எல்லாமே தானே மேப் ஆகிருக்கு. 3 4 5. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாமா? Question number 12. A relation R is given by the set x comma y where y equal to x plus 3. x belongs to 0 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. Determine its domain and range. x values அவங்களே கொடுத்துட்டாங்க. 0 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ domain is nothing but same 0 1 2 3 4 5 தான். ஓகே, நெக்ஸ்ட் y என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா?
y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு சொல்லியிருக்காங்க. y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தானே. எக்ஸ் வேல்யூ 0லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. அப்போது எக்ஸுக்கு 0 போட்டால் 0 + 3 3. அடுத்து 1 போட்டால் 1 + 3 4. 2 போட்டோம்னா 2 + 3 5. அடுத்து நெக்ஸ்ட் 3 போட்டால் 3 + 3 6. 4 எடுத்துக்கிட்டால் 4 + 3 7. 5 எடுத்துக்கிட்டால் 5 + 3 8. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. அப்போது ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? அப்போ இந்த சைடு மேப் ஆனது தானே. 0க்கு இங்கே 3 மேப் ஆகிருக்கும், 1க்கு 4 மேப் ஆகிருக்கும், 2க்கு 5 மேப் ஆகிருக்கும், 3க்கு 6 மேப் ஆகிருக்கும், 4க்கு 7 மேப் ஆகிருக்கும், 5க்கு 8 மேப் ஆகிருக்கும். இங்கே மேப் ஆனது எல்லாமே அப்படிங்கும்போது 3 4 5 6 7 8 தான் ரேஞ்ச். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஷினுக்குள்ளே போகலாமா? கொஷின் நம்பர் 13. லெட் A ஈக்குவல் டு 1 3 5 7 and B equal to 4, 8. If R is a relation defined by less than from A to B, then find the relation in A cross B. நல்லா கவனிங்க. R is relation defined by is less than அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, A equal to 1 3 5 7 கொடுத்துருக்கு அண்ட் B equal to 4, 8 கொடுத்துருக்கு. சரி, இஸ் லெஸ் தேன்னு தானே சொல்லியிருக்கு. ஃப்ரம் A to B, ஏலேருந்து பிக்கு போகும்போது இஸ் லெஸ் தேன் அப்படின்ட்டு இருக்கணும் கிராஸ் ப்ராடக்டில். ஓகே, சரி, 1லேருந்து இங்கே வரும்போது 4. 1 ரிலேட் டு 4. நம்ம இப்படி ரிலேட் பண்ணுறோம். 1 ரிலேட் டு 4. அப்போ 1 ரிலேட் டு 4 அப்படிங்கும்போது 1 வந்து லெஸ் தேன் 4 தானே. 1 லெஸ் தேன் 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 ரிலேட் டு 8. 1 ரிலேட் டு 8. 1 லெஸ் தேன் 8 தான். ஓகே, நெக்ஸ்ட் 3 எடுத்துக்குவோம். 3 ரிலேட் டு 4. 3 லெஸ் தென் 4. ஓகே, நெக்ஸ்ட் 3 லெஸ் தென் 8. 3 ரிலேட் டு 8. ஸோ 3 லெஸ் தென் 8 தான். ஸோ அதனால் நம்ம பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு 5 ரிலேட் டு 4னு போட்டால் 5 லெஸ் தென் 4னு சொல்ல முடியாது. ஏன்னா 5 தான் கிரேட்டர். அதனால் அதை எடுத்துக்க முடியாது. பிகாஸ் இங்கே லெஸ் தேன் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து சின்னதாக இருக்கணும், பி பெருசாக இருக்கணும். ஃப்ரம் A to B. ஓகே, அப்போது 5 ரிலேட் டு 4 சொல்ல முடியாது. அப்போது அடுத்தது 5 ரிலேட் டு 8 சொல்லலாம். பாருங்கள், 5 ரிலேட் டு 8 சொல்லலாம். ஏன்னா 5 வந்து 8ஓட சின்னது. ஓகே, நெக்ஸ்ட்டு 7 ரிலேட் டு 4ம் சொல்ல முடியாது. பிகாஸ் 7 இஸ் கிரேட்டர் தென் 4. நெக்ஸ்ட் அப்போ என்ன சொல்லலாம்? நெக்ஸ்ட்டு 7 ரிலேட் டு 8. 7 ரிலேட் டு 8 சொல்லலாம். பிகாஸ் 7 இஸ் லெஸ் தென் 8. ஓகேவா? சரி, இப்போது A கிராஸ் B என்னென்னலாம் சான்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஜென்ரலாக A கிராஸ் B என்னென்ன இருக்குது? 1, 4, 1, 8, 3, 4, 3, 8, 5, 4, 5, 8, 7, 4, 7, 8 இதெல்லாம் இருக்கும்ல. ஓகே, இது A கிராஸ் B. பட் நம்ம ரிலேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே என்னென்ன கிடச்சிருக்கு? இந்த லெஸ் தென் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் 1 ரிலேட் டு 4னா 1, 4 தானே. 1, 4, 1, 8, 3, 4, 3, 8, 5, 8, 7, 8 இவ்வளோ மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஓகே, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதான் நோட்டில் வருது, ஆர் அப்படிங்கிறது A கிராஸ் பின்னுடைய சப்செட் தான். ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் A கிராஸ் B. புரிஞ்சுதுங்களா? லெட் A ஈக்குவல் டு 1 2 3 4 45 வரைக்கும் இருக்குது. இப்போது என்ன கேட்டிருக்கான்? A கிராஸ் A ஈக்குவல் டு 1 2 3 4 45 கிராஸ் மறுபடியும் ஏவே தான் 1 2 3 4 45. இப்போது A கிராஸ் A அப்படின்னா இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டாக அப்படி கிராஸ் பண்ணும் இல்லையா? 1, 1, 1, 2, 1, 3, 1, 4 அப்படியே 1, 45 வரைக்கும். மறுபடியும் 2, 1, 2, 2, 2, 3 அப்படியே 2, 45 அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் 45, 1, 45, 2, 45 அப்படியே வந்துட்டு 45, 45 வரைக்கும் வரும். கரெக்டாக? அவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது A கிராஸ் ஏல. ஆனால் ஆர் ஈக்குவல் டு ஆரில் என்ன சொல்லியிருக்க ரிலேஷன்? இப்போ நமக்கு என்ன சொல்லி கொஷனில் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ. சரி, அப்போது இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ. ஆர் ஈக்குவல் டு 1, அதோட ஸ்கொயர் 1 தான். அந்த எலமெண்ட் கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும். 1, 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2, அதோட ஸ்கொயர் 4. 2, 4 இருக்குது. அதில் அது ஒரு எலமெண்ட்டு தான். நெக்ஸ்ட்டு 3, அதோட ஸ்கொயர் வந்து 9. 4, 4 ஸ்கொயர் 16. 5 அதோட ஸ்கொயர் 25. 6 அதோட ஸ்கொயர் 36. இதெல்லாமே இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் தான்.
45 வரைக்கும் இருக்கும். நமக்கு வேணுங்கிற ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொன்னதுனால அந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஆர் ஈக்குவல் டு இந்த எலமெண்ட்ஸ் மட்டும். நோட் தட் ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஏன்னா இதுக்குள்ளே இருந்து தானே எடுத்திருக்கோம் இந்த இத்னூண்டு. அப்போது ஆர் அப்படிங்கிறது ஏ கிராஸ் ஏனுடைய சப்செட் தானே. ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. இப்போ டொமைன் என்னன்னு சொல்லுவோமா? இங்கே என்னென்ன கிடச்சிருக்கு, இங்கே மேப் ஆனது மட்டும்தானே சொல்லணும். அப்போ டொமைனில் 1 2 3 4 5 6 இது மட்டும்தான் டொமைனில் வரும். ரேஞ்ச் தானே கெடுத்துக்க. அடுத்தது ரேஞ்ச் அப்படின்னா 1 4 9 16 25 36 இது மட்டும்தான் இங்கே இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஓகே, சரி அடுத்த கொஷின் போவோமா? கொஷின் நம்பர் 15. Represent each of the given relation by an arrow diagram, a graph, a set in roster form wherever possible அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் x, y where x equal to 2y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் x வேல்யூஸ் என்னென்ன இருக்குது? x belongs to 2 3 4 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. y belongs to 1 2 3 4ன்னு சொல்லியிருக்கு. ஓகே, சரி கொடுத்துருக்கிறது என்னது? x equal to 2y கொடுத்துருக்கு இல்லையா? y வேல்யூஸ் என்னென்னலாம் இருக்குது? 1 2 3 4ன்னு இருக்குது. when y equal to 1 அப்போ x equal to 2 into 1 2ன்னு கிடைக்கும். அப்புறம் அடுத்தது yக்கு 2 தானே. when y equal to 2 x equal to 2 into 2 4. நெக்ஸ்ட்டு yக்கு 3 இருக்குது. when y equal to 3 x equal to 2 into 3 6. அடுத்து yனுடைய வேல்யூ 4 இருக்குது. when y equal to 4 x equal to 2 into 4 that is 8. இப்போ arrow diagramக்குள்ளே போகலாம். x வேல்யூஸ் 2 3 4 5 மட்டும்தான். y வேல்யூஸ் 1 2 3 4 மட்டும்தான். சரி, 1க்கு 2 அதாவது y வேல்யூ 1 அப்படின்னா x வேல்யூ 2 இப்படி சொல்லலாமா? எக்ஸுக்கு 2 இருக்கும்போது yக்கு 1 அப்படின்னு சொல்லலாமா? ரிலேட் பண்ணுறது 2 ரிலேட் டு 1. அப்போ 2 வந்து 1க்கு ரிலேட் பண்ணியிருக்கோம். இங்கே 4 2க்கு ரிலேட் பண்ணியிருக்கோம். 4 அப்படிங்கிறது 2க்கு ரிலேட் பண்ணியிருக்கோம். இங்கே 6 எக்ஸில் 6 இல்லை, அதனால் yக்கு இது ரிலேட் பண்ண முடியல. அதே மாதிரி எக்ஸில் 8ம் இல்லை, அதனால் ரிலேட் பண்ண முடியலை. இவ்வளோ தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வேறெவர் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்கனால இவ்வளோ தான் முடியுதும். ஸோ அது மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கோம். கிராஃப் 2,1 அப்படிங்கிறது உங்களுக்கு பிளாட் பண்ண தெரியுமா? எக்ஸில் 2 ஒயில் 1 2,1 பிளாட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 4,2 பிளாட் பண்ணோம். எக்ஸில் 4 ஒயில் 2 பிளாட் பண்ணியிருக்கா? இதுதான் கிராஃப் முடிஞ்சது. ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு இங்கே என்னென்ன 2,1 4,2 2,1 4,2 செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஓகேவா? இதில் டவுட் இருக்கா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு கொஷின் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கு இல்லையா? இதே மாதிரி ஒரு கொஷின், அது நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். x, y where y equal to x plus 3. இங்கே இங்கே x equal to 2yன்னு கொடுத்துருக்கு. இங்கே y equal to x plus 3ன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? x, y are natural numbers less than 10. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் தெரியும்ல? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். லெஸ் தென் 10 அப்படிங்கும்போது 9 வரைக்கும், 5 6 7 8 9 வரைக்கும் இந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்கிட்ட கேட்கலாம். இதே ஒரு நிமிஷம். கொஷின் நம்பர் 16 கொஞ்சம் அப்படியே நீங்களே ரீட் பண்ணுங்கள் பார்ப்போம். புக்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ரீட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 16 நான் ரீட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட புக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை பாருங்கள். இல்லாட்டா நான் ரீட் பண்ணுறது நீங்கள் கவனமாக கேளுங்க. எ கம்பெனி ஹேஸ் 4 categories ஆஃப் எம்ப்ளாயீஸ் given by assistants A ப்ராக்கெட்டில் ஏ கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கு. கிளர்க்ஸ் அது சி, மேனேஜர்ஸை எம் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க, அண்ட் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை இ அப்படின்ட்டு. ஓகே, த கம்பெனி ப்ரொவைட் 10,000 25,000 50,000 and 1 lakh as salaries to the people who worked in the categories A, C, M and E respectively. ஓகே, இப்போது ஏ அப்படின்னா அசிஸ்டன்ஸ்னு சொன்னோமா? அசிஸ்டன்ஸில் A1 A2 A3 A4 அண்ட் A5 அப்படின்னு சொல்லி 5 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. கிளர்க்ஸ்க்கு பார்த்தோன்னா C1 C2 C3 C4ன்னு 4 பேர் இருக்காங்க.
மேனேஜர்ஸ் பார்த்தா M1 M2 M3ன்னு 3 பேர் இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் E1 E2ன்னு 2 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ இவங்களோட சேலரி எப்படி அப்படின்னு பார்த்தா அசிஸ்டன்ஸுக்கு 10,000, கிளர்க்ஸுக்கு 25,000, மேனேஜர்ஸ்க்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh rupees இருக்குது. ஓகே, என்ன கொஷின் கேட்டிருக்கானா, if the relation R is defined by X relate to Y, where X is the salary given to the person Y, express the relation R through an ordered pair and an arrow diagram அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, நான் இப்போ அதோட ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனமாக கேளுங்க, நீங்கள் தான் செய்யணும். ஓகேவா? ஓகே, நம்ம ஆர்டரில் இது எத்தனாவது கொஷின்? 16th கொஷின். ஓகே, salaries 10,000 for assistant, 25,000 for clerks, 50,000 for managers, 1 lakh for executive officers. assistants எத்தனை பேர் இருக்காங்க? A1 A2 A3 A4 A5 5 பேர் இருக்காங்க. clerks C1 C2 C3 C4 4 பேர் இருக்காங்க. managers M1 M2 M3 3 பேர் இருக்காங்க. executive officers E1 E2 2 பேர் இருக்காங்க. அப்போது R நமக்கு தேவையான ரிலேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் 10,000 அப்படிங்கிறது அசிஸ்டன்ஸ் தானே. 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. அடுத்தது கிளர்க்ஸு, அவங்க 25,000 தானே, 4 பேர் இருக்காங்க இல்லையா. C1 C2 C3 C4ன்னு சொல்லுவோம்ல. 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4 இது வரும். நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ் 3 பேர் M1 M2 M3 இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 50,000 தானே சேலரி. அப்போது 50,000, M1, 50,000, M2, 50,000, M3ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு E1 E2 2 பேர் இருக்காங்க, அவங்களுடைய சேலரி 1 lakh. கரெக்டாக? அதை எப்படி அங்கே உள்ளே கொண்டு வருவோன்னா 1 lakh, E1, 1 lakh, E2 இது எல்லாமே வந்து ஆர் அப்படிங்கிற அதில் செட் ப்ராக்கெட் போட்டு இதெல்லாம் எழுதியிருப்பீங்க. ஓகேவா? ஆரோ டயக்ராம் எப்படி இருக்குன்னு கேட்டால் லெஃப்ட் சைடில் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே என்ன வரும், இந்த சேலரிஸ் என்னென்ன 4 டைப் ஆஃப் சேலரிஸ் இருக்குது. 10,000, 25,000, 50,000 அண்ட் 1 lakh. அதை மட்டும் நீங்கள் அந்த லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். ரைட் சைடில் ஒய் அப்படிங்கிற செட்டுக்குள்ளே என்னென்னலாம் வரணும், A1 A2 A3 A4 A5ன்னு வரணும், C1 C2 C3 C4 எல்லாம் வரணும், M1 M2 M3யும் வரணும், E1 E2வும் வரணும். ஓகே, இப்போ 10,000 யாராக இருக்குது? அசிஸ்டன்ஸுக்கு மட்டும்தானே. அப்போது 10,000லேருந்து A1 A2 A3 A4 A5 அப்படிங்கிற எல்லாத்துக்குமே இந்த 5 பேர்த்துக்குமே வந்து ஆரோ பண்ணுங்கள், மேப் பண்ணிக்கோங்க. 25,000 C1 C2 C3 C4 அப்படிங்கிற அந்த 4 பேர்த்துக்கு மேப் பண்ணிக்கோங்க. 50,000 M1 M2 M3 அப்படிங்கிறதுக்கு மேப் பண்ணிக்கோங்க. 1 lakh E1 E2க்கு மேப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ அவங்க கேட்டது ரிலேஷன்ஸ் அண்ட் ஆரோ டயக்ராம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. புரிஞ்சுதா? இப்போ ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம். அதுக்கடுத்தது ரிலேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னுடைய சப்செட்டு ரிலேஷன்ஸ், ரிலேஷனுடைய சப்செட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ டெஃபினிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். எ ரிலேஷன் F between two non-empty sets X and Y is called a function from X to Y if for each X belongs to capital X there exists only one Y belongs to capital Y such that X, Y belongs to F. F equal to X, Y where for all in the simple pair for all X belongs to capital X, Y belongs to capital Y. Okay, a function F from X to Y is written as F maps X to Y. சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். X அப்படிங்கிற செட்டு 1 2 3 4 5 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். Yங்கிற செட்டுக்குள்ளே ABCDEF அப்படின்னு இந்த எலமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இங்கே எப்படி ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை மேப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 to A, 2க்கு B, 3க்கு C, 4க்கு D, 5க்கு E அப்படின்னு மேப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது இங்கே எல்லா எலமெண்ட்ஸும் மேப் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க.
அப்படி மேப் ஆயிருந்துச்சுன்னா தான் இங்கே ஃபங்க்ஷன். அப்படி ஏதாவது எலமெண்ட் மேப் ஆகாமல் இருந்துச்சுன்னா இது நாட் அ ரிலேஷன் வேறு, ஃபங்க்ஷன் வேறு. ஓகே, இங்கே மேப் ஆகிருக்கணும், எல்லாமே மேப் ஆகிருக்கணும். பாருங்கள், எல்லாம் மேப் ஆகிருக்கு. அப்போது டொமைன் என்னவாக இருக்கும்? 1 2 3 4 5 இருக்கா? சரி, கோடொமைன் இங்கே இருக்க எல்லாமே தான் ABCDEF இருக்கா? ரேஞ்ச் மட்டும் இங்கே என்னென்னலாம் மேப் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்ச், ABCDE. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போது அடுத்தது இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், இதை தான் நான் இங்கே காட்டியிருக்கேன். ப்ரீ இமேஜ் ஆஃப் ஏனுடைய ப்ரீ இமேஜ் 1, பினுடைய ப்ரீ இமேஜ் 2. பாருங்கள், ப்ரீ இமேஜ் ஆஃப் A இஸ் 1, ப்ரீ இமேஜ் ஆஃப் B இஸ் 2 இருக்கா? ப்ரீ இமேஜ் ஆஃப் C இஸ் 3 இருக்கா? ப்ரீ இமேஜ் ஆஃப் D இஸ் 4, ப்ரீ இமேஜ் ஆஃப் E இஸ் 5. ஓகேவா? எஃப்க்கு ப்ரீ இமேஜ் கிடையாது, அதனால் எஃப் ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ் அப்படின்னு எழுதியிருக்கு. சரி, இது ப்ரீ இமேஜ் அப்படின்னா இது இமேஜ் தானே? ஓகே, இமேஜ் ஆஃப் 1 இஸ் A, image of 1 is A, image of 2 is B, image of 3 is C, image of 4 is D, image of 5 is E. ஓகேவா? இதில் டவுட் இருக்கா? நோட், if any element in domain have no image, நல்லா கவனிங்க, இதுதான் டொமைன். இந்த டொமைனில் நோ இமேஜ் இங்கிருந்து இப்படி மேப் ஆகாமல் விட்டுருந்தா, அதாவது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதோடைய இதுக்கு இங்கே 4க்கு இமேஜ் கிடையாது, 1க்கு இமேஜ் A, 2க்கு Bங்கிறது தான் இமேஜ், 3க்கு இமேஜ் வந்து C, 4க்கு இமேஜ் இல்லை. அப்போது if any element in domain have no image then f is not a function. அப்போது இது not a function, not a function. ஓகே, வேறு ஏதாவது சான்ஸ் இருக்கா நாட் அ ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா, இஃப் எனி எலமெண்ட் இன் டொமைன் ஹாவ் மோர் தென் 1 இமேஜஸ். அப்போ இங்கே இருக்கிற டொமைனில் ஏதாவது எலமெண்ட்டு ஒரு இமேஜை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலோ அதுவும் ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ பார்ப்போமே, 1க்கு A அப்படிங்கிறது இமேஜ், 2க்கு Bயும் இருக்குது, Dயும் இருக்குது. அப்போது இமேஜ் ஆஃப் 2 அப்படின்னா B அண்ட் Dன்னு சொல்லுவோம். ஒரு எலமெண்ட்டுக்கு, டொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் கிடைக்காது. அப்போது இதுவும் நாட் அ ஃபங்க்ஷன் தான், நாட் எ ஃபங்க்ஷன். ஓகே, 2 பாயிண்ட்ஸு, முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் எனி எலமெண்ட் இன் டொமைன் ஹாவ் நோ இமேஜ் தென் எஃப் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். Second point, if any element in domain have more than 1 images then f is not a function. Okay, question number 17. A relation f maps x to y is defined by f of x equal to x square minus 2 where x equal to minus 2 minus 1 0 3 அப்படின்னு கொடுத்துருக்கு and y equal to r. List the elements of f. Is f a function? சரி, இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? f of x equal to x square minus 2 தானே கொடுத்துருக்கு. x வேல்யூ -2 -1 0 3 அப்படின்னு இருக்கு. ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணுவோமா? f of x பதிலாக -2 போடுவோம். f of -2 equal to -2 whole square, அப்புறம் -2 இருக்குது. -2 whole square 4, 4 -2 2. அடுத்தது என்ன வேல்யூ? -1. ஸோ -1 போடுங்க. f of -1 equal to -1 ஹோல் ஸ்கொயர் அப்புறம் -2. இது -1 ஹோல் ஸ்கொயர்னா 1, 1 -2னா -1. நெக்ஸ்ட்டு 0 இருக்கா? f of 0 equal to 0 ஸ்கொயர் -2, 0 ஸ்கொயர் -2னா -2 தான் வரும். f of 3, ஏன்னா 3 தானே அடுத்த எலமெண்ட்டு, 3 ஸ்கொயர் -2, ஸோ 9 -2னா 7. அப்போது r நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஃபங்க்ஷன் f equal to -2, -2, -1, -1, 0, -2, 3, 7. இதுதான் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது இஸ் எஃப் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு தான். இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நமக்கு ஒரு இமேஜ் தானே கிடச்சிது. அப்போ அது ஃபங்க்ஷன் தானே. ஓகே, ஈச் எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் யூனிக் இமேஜ், ஸோ எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். Question number 18.
given f of x equal to 2x minus x square, find f of 1, f of x plus 1, f of x plus f of 1. இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, f of 1, f of x இங்கே கொடுத்துருக்கு, அதில் எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். 2 into 1 minus 1 square இருக்கா? 2 into 1 2, minus 1 square 1, 2 minus 1 1. ஒரு பார்ட் முடிஞ்சதா? நெக்ஸ்ட்டு f of x plus 1 தானே? f of x plus 1 equal to என்ன கிடைக்கும்? இங்கே எக்ஸுக்கு பதிலாக x plus 1, இங்கே எக்ஸுக்கு பதிலாக x plus 1, இங்கே பதிலாக x plus 1. அப்போ 2 into x plus 1 minus x plus 1க்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்கள். அப்போ 2x plus 2ன்னு வருமா? மைனஸ் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. ஓகே, ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணால் இந்த ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடும். அப்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இந்த 2 மைனஸ் 1 அப்படின்னா ப்ளஸ் 1. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு f of x ப்ளஸ் f of 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. f of x வந்து இங்கே கொடுத்துருக்கு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் f of 1 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 1 ப்ளஸ் 1. ஸோ என்ன கிடைக்கும்? 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இங்கே முக்கியமான விஷயத்தை நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, நோட்டில் கொடுத்துருக்கேன், f of x ப்ளஸ் f of 1 பாருங்கள். f of x ப்ளஸ் f of 1 இஸ் நாட் ஈக்குவல் டு f of x ப்ளஸ் 1. நாட் ஈக்குவல் பாருங்கள். f of x ப்ளஸ் 1 வேல்யூ என்ன? இங்கே இருக்குது. f of x ப்ளஸ் f of 1 அதோட வேல்யூ என்ன? இங்கே இருக்குது. இந்த ரெண்டு நாட் வேறு தானே? ஸோ நாட் ஈக்குவல். அப்படின்னா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லலாம்? f of a ப்ளஸ் f of b இஸ் நாட் ஈக்குவல் டு f of a ப்ளஸ் b அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 19. லெட் f ஈக்குவல் டு x, y where x, y belongs to natural numbers and y equal to 2x be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function? சரி பார்ப்போம். x equal to actually x, y belongs to natural numbers ன்னு கொடுத்ததுனால நம்ம 1 2 3 டாட் அப்படியே போயிட்டே இருக்கலாம்ல, எவ்வளோ வரைக்கும் வேணாலும். ஓகே, ஒய்யும் அதே மாதிரி தான். y equal to 1 2 3 டாட் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, சரி, y equal to 2x அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால எக்ஸுக்கு 1 இருக்கும்போது ஒய்க்கு என்னவாக இருக்கும்? 2 கிடைக்கும். 2 into 1 is 2. எக்ஸுக்கு 2 இருக்கும்போது 2 2s are 4. எக்ஸுக்கு 3 இருக்கும்போது 2 3s are 6. அப்படி போய்கிட்டே இருக்குமா? அப்போது நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் எப்படி கிடைக்கும்? 1, 2, 2, 4, 3, 6 அப்படி போய்கிட்டே இருக்குமா? செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள். செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1, 2, 2, 4, 3, 6 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ டொமைன் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் 1 2 3 டாட் அப்படி போயிட்டே இருக்கும். என்ன வேணால் எல்லாமே தான். கோடொமைன்னா இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே தான் கோடொமைன். அதாவது 1 2 3 4 அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். பட் ரேஞ்ச் அப்படிங்கிறது மேப் ஆனது மட்டும்தானே ரேஞ்சு. இங்கே மேப் ஆனது 2 4 6 8 அப்படின்னு அது மட்டும்தானே, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ 2 4 6 8 அப்படின்னு அந்த டாட் அது மட்டும்தான் ரேஞ்ச். ஓகே, அப்போது இது இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த ரிலேஷனுங்கிறது ஃபங்க்ஷனா இல்லையா? எஸ், திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். இதே மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின். லெட் x ஈக்குவல் டு 3, 4, 6, 8 டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், f of x. அதாவது இங்கே x, yன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே x, f of xன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒன்று தான். yனாலும் f of xனாலும் ஒன்று தான் இங்கே. ஓகே, x, f of x where x belong to capital X and x of x equal to x square plus 1 is a function from x to n. இதை நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். இதெல்லாம் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 21. லெட் f of x equal to 2x plus 5. If x not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 by x. அவங்க கொடுத்துருக்காங்க f of x equal to 2x plus 5ன்ட்டு அது எடுத்து எழுதியிருக்கேன். f of x plus 2 தானே கேட்டிருக்காங்க. x இருக்கிற இடத்துல x plus 2 போடணும், அவ்வளோதானே. 2 into x plus 2 plus 5. 2 into x plus 2 plus 5 இருக்கா? 2x plus 4 அப்படின்னு வரும் plus 5. அப்போ 2x plus 4 plus 5 என்ன? 9. அப்போ 2x plus 9 தான் f of x plus 2. நெக்ஸ்ட் f of 2 எங்கே? xக்கு பதிலாக 2 போடுங்க. 2 2s are 4 plus 5 9. ஓகேவா?
இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் டூ பை எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ வேல்யூ 2x ப்ளஸ் 9 இருக்குது. ஓகே, மைனஸ் எஃப் ஆஃப் டூனுடைய வேல்யூ 9 இருக்குது டிவைடட் பை எக்ஸ். ஓகே, 9 இந்த மைனஸ் 9 கேன்சல் ஆகிக்குது. மிச்சம் என்ன இருக்குது? 2x பை எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிக்குது. என்ன கிடைக்கும்? 2. அவ்வளோதான்ப்பா, ரொம்ப சிம்பிள். Question number 22. A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t in hours. சரி, நல்லா கவனிங்க. ஒரு பிளேனுடைய ஸ்பீடு வந்து 500 km per hourன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் d அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா அந்த டைம் வந்து டி ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பார்ப்போம். நமக்கு ஜென்ரலாக தெரியும் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? ஸ்பீட் இன்ட்டு டைம். இது இங்கே மேலே போய்டும் இல்லையா? ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் என்னவாக இருக்குது? 500 km per hourன்னு இருக்குது. இன்ட்டு டைம் என்னவாக இருக்குது? டி ஹார்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, இங்கே கிலோமீட்டர் பர் ஹார், இங்கே டிவைடில் தான் ஹார் இருக்குது, இங்கே மேலே ஹார் இருக்குது. இந்த கீழே இருக்கிற ஹாரும் மேலே இருக்கிற ஹாரும் கேன்சல் ஆகிடுது. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 500 இன்ட்டு டி கிலோமீட்டர்ஸ். ஸோ 500 டி கிலோமீட்டர்ஸ், அதுதான் டிஸ்டன்ஸ். புரிஞ்சுதா? ஓகே, கொஷின் நம்பர் 23. An open box is to be made from the square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides. Express the volume V of a box as a function of x. சரி, இங்கே ஒரு சின்ன டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது, 24 cm. அவங்க சொன்ன மாதிரி 24 cm ஆன் எ சைடு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 24 cm ரெண்டு சைடும் ஈக்குவலாக நம்ம 4 சைடுமே ஈக்குவலாக சின்னதாக கட் பண்ணுறோம். அப்போ என்னவாக இருக்கும்? ஒரு எக்ஸ் அப்படிங்கிற அளவில் இப்படி இங்கே கட் பண்ணால் இங்கேயும் அதே மாதிரி எக்ஸுங்கிற அளவில் கட் பண்ணுறோம் சின்னதாக. இங்கேயும் எக்ஸுங்கிற அளவில் அங்கேயும் எக்ஸுங்கிற அளவில் கட் பண்ணி அதை மடிச்சு தானே விட போகிறோம். ஓகே, அப்போ எக்ஸ் அளவுக்கு கட் பண்ணோம்னா இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ், 2 எக்ஸ் இருக்கா? அப்போ நடுவில் இருக்கிற இந்த வேல்யூ மட்டும் இதில் 24ல் இந்த 2 எக்ஸை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தானே இங்கே கிடைக்கும். 24 மைனஸ் 2xன்னு கிடைக்குமா? ஓகே, இப்போது லென்த் ஆஃப் த கியூபாய்டாக பண்ணும்போது இது வந்து நார்மல் அந்த ஸ்கொயர் பீஸ் தான். அது கியூபாய்டாக மாற்றும் போது அந்த கியூபாய்டினுடைய லென்த்து 24 மைனஸ் 2x தான் இருக்கும். ஓகேவா? பிரெத்தும் அதே தான் இருக்கும், 24 மைனஸ் 2x தான் இருக்கும். ஓகேவா? பட் ஹைட்டு என்னவாக இருக்கும்? இந்த எக்ஸாக இருக்கும். ஓகே, வால்யூம் தானே கேட்டிருக்காங்க. வால்யூம் என்னது? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஓகே, வால்யூம் ஈக்குவல் டு லென்த் 24 மைனஸ் 2x இன்ட்டு பிரெத் 24 மைனஸ் 2x இன்ட்டு ஹைட் எக்ஸ். உங்களுக்குலாம் தெரியும் இது இந்த 2 வேல்யூ ஒரே மாதிரி இருக்கிறதுனால a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலான்ட்டு நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். 24 ஸ்கொயர் அப்படிங்கிறது 576 அண்ட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் b ஸ்கொயர் 2xனுடைய ஹோல் ஸ்கொயருங்கிறது ப்ளஸ் 4x ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. மைனஸ் 2ab 2 இன்ட்டு 24 இன்ட்டு 2x 96x இன்ட்டு எக்ஸ் இருக்குது. இது உள்ள மட்டும் பண்ணால் நான் ஒரு ஃபார்மேட்டுக்காக எழுதியிருக்கேன். 4x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா 4x கியூப். அடுத்தது எக்ஸ்ட்ரம் அந்த வர மாதிரி எடுத்துக்கிறோம். 96 இன்ட்டு எக்ஸ் இருக்குது, கூட இன்னொரு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 96 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே எக்ஸ் இல்லாத டேர்ம் இந்த எக்ஸோட மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் 576 எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. ஓகே, கொஷின் நம்பர் 24. A function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x such that f of x square equal to f of x the whole square. நல்லா கவனிங்க, இங்கே f of x equal to 3 minus 2xன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே f of x square equal to f of x the whole square அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டான். இது கண்டிஷன் இப்படி இருந்துச்சுன்னா x வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ x இருக்கிற இடத்துல x ஸ்கொயர் போடுங்க. அப்போது 3 மைனஸ் 2
எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு 3 மைனஸ் 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். இதே எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது 3 மைனஸ் 2xக்கு மொத்தமாக ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஈக்குவல்னு போட்டதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ் வேல்யூ தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் தான் ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? ஓகே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.